இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா லாங்குவேஜில் ஒன் ட்ரை பிளாக் வித் மல்டிபிள் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் அந்த கான்செப்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம் மேக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்போர்ட் java.io.star வந்து ஜாவா லாங்குவேஜோட பேக்கேஜ். கிளாஸ் வந்து பைனரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே கிளாஸோட ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேப்ஸாக தான் இருக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் கே ஆஃப் வந்து ஜாவா லாங்குவேஜோட மெயின் மெத்தட். த்ரோஸ் ஐஓ எக்ஸெப்ஷன் எது கொடுக்குறோம்னு அப்புறம் சொல்கிறேன். இன்ட் அப்படியே விட்டுருங்க, கீழே என்னென்ன வேரியபிளெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பார்த்து அப்புறம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println decimal to binary conversion. ஒரு ட்ரை பிளாக் buffered reader jet equal to new buffered reader new input stream reader system dot in system dot out dot println enter the decimal number n equal to integer dot parse int jet dot read line. ஒரு ஃபார் லூப் வேணும். I equal to 0 n greater than 0 I plus plus a of I equal to n modulo 2 n equal to n divided by 2. System dot out dot println binary number of temp னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம் is செமிகோலன். கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கு ஜாவா லாங்குவேஜில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். டெம்ப்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார் லூப் வேணும். j equal to I minus 1 j greater than or equal to 0 j minus minus system dot out dot print a of j or if condition n greater than 0 else illegal
argument exception L equal to new illegal argument exception throw L க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கேட்ச் நம்பர் ஃபார்மேட் exception D system dot out dot println given number should be integer. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேட்ச் பிளாக் array index out of bounds exception G system dot out dot println maximum index is 5. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேட்ச் பிளாக் இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. J system dot out dot println illegal argument plus J dot get message. அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இன்னொரு கேட்ச் பிளாக் எக்ஸெப்ஷன் P அப்படியே விட்டுருங்க. இது வந்து மெயின் மெத்தடுக்கு, இது வந்து கிளாஸுக்கு. இப்போது என்னென்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அரே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். a ஆஃப் நியூ int 5. ஜாவாவில் அரே டிக்ளரேஷன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இன்னொரு டைப்பும் இருக்குது, அது இப்போ தேவையில்லை. மற்ற வேரியபிள் எல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். n, i, j, temp. இப்போ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 அப்படின்னு இன்புட் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை 2ஆல் மாடுலோ பண்ணணும். 0. நெக்ஸ்ட்டு அதே நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2. நாம் கொடுத்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை டூவால் மாடுலோ பண்ணணும். அகைன் 0. மறுபடியும் அதே நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு 1.
இப்போ இந்த நம்பரை டூவால் மாடுலோ பண்ணணும். 1 again 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 0. இது வந்து 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து 0 வந்துருச்சு. ஸோ நிறுத்திக்கலாம். இப்போது மாடுலோ பண்ண ஆன்சரை ரிவர்ஸாக எழுதுனீங்கன்னாத்த நம்ம கொடுத்த டெசிமல் நம்பரோட பைனரி நம்பர். அப்படின்னா 4ஓட பைனரி நம்பர் வந்து 100. இப்போது இங்கே பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. I வந்து 0, n வந்து 4, 4 greater than 0 இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ள வருது. I வந்து 0, a of 0 அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கும்னா n வந்து 4, 4 மாடுலோ 2, 4 மாடுலோ 2 0. இப்போ a of 0வில் 0வை ஸ்டோர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து n வந்து 4, 4 divided by 2, 2. அப்படின்னா n equal to 2 மறுபடியும் மேலே வருது. I வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போது I equal to 1, n வந்து 2, 2 greater than 0 இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ள வருது. I வந்து 1, a of 1 அந்த அட்ரஸில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா n வந்து 2, 2 மாடுலோ 2, 2 மாடுலோ 2 0. again a of 1 இந்த 1ங்கிறது வந்து ஐயோட வேல்யூ 0. இப்போ n வந்து 2, 2 divided by 2 1. இப்போ n equal to 1 again மேலே போகும். மறுபடியும் I இன்க்ரிமெண்ட் ஆகும். I equal to 2, n வந்து 1, 1 greater than 0 இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். I வந்து 2, a of 2 அந்த இண்டெக்ஸ் அட்ரஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும்னா n வந்து 1, 1 மாடுலோ 2 1. அப்படின்னா a of 2வில் 1 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது n வந்து 1, 1 divided by 2, 1 divided by 2 0. இப்போ n equal to 0. I வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். I equal to 3, n வந்து 0, 0 greater than 0 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ வெளியே வந்துடும். I வந்து 3, I equal to 3 எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம்னா இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த வேல்யூவெல்லாம் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும். அதாவது 1 0 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லூப் யூஸ் பண்ணுறோம். I equal to 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இண்டெக்ஸ் அட்ரஸ் வந்து 2 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் இதுலேருந்து -1 பண்ணணும். ஸோ j equal to I minus 1, 3 minus 1 இங்கே வந்து 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். j equal to 2, j greater than or equal to 0, j வந்து இப்போ 2, 2 greater than or equal to 0 இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ள வருது. a of j இப்போ jவோட வேல்யூ இன்னும் ஐலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கிறோம். I வந்து 3, 3 minus 1 2. அப்படின்னா a of 2 வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கு 1 ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு j வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். அப்படின்னா j equal to 1, 1 greater than or equal to 0 இந்த கண்டிஷன் ட்ரூ உள்ள வருது. j வந்து 1, a of 1 எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா 0, 0வை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு again j வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். j equal to 0, 0 greater than or equal to 0 equal to போட்டங்காட்டி இந்த கண்டிஷன் ட்ரூ மறுபடியும் உள்ள வரும்.
ஜே வந்து 0, ஏ ஆஃப் 0வில் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா 0, ஸோ 100ன்னு பிரிண்ட் ஆயிருச்சு. 4ஓட பைனரி வேல்யூ வந்து 100, இதுதான் பிரிண்ட் பண்ணும். இங்கே வந்து டெம்ப்னு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ என்னோட வேல்யூ வந்து 0 ஆகிறங்காட்டி நாம் இன்புட் கொடுத்த நம்பரை முதல்லையே டெம்ப் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நாம் கொடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெம்ப் அந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆகுது. அப்படின்னா பைனரி நம்பர் ஆஃப் 4 இஸ் எதை பிரிண்ட் பண்ணோம்னா ஏஜியில் அப்ளையை பார்த்த 100. அடுத்து நாம் இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நாம் கொடுத்த நம்பர் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து ஒர்க் ஆகும். இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸெப்ஷன் எல் ஈக்குவல் டு நியூ இல்லீகல் ஆர்கியூமெண்ட் எக்ஸெப்ஷன். இது வந்து இந்த கேட்ச் பிளாக் வந்து த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட்டு நாம் கொடுத்த இன்புட் வந்து டெசிமல் வேல்யூ இல்லாமல் 1.8, 1.9 அது மாதிரி பாயிண்ட் வச்சு நம்பர் கொடுத்தோம்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் இந்த கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். given நம்பர் should be integer அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நாம் வந்து அரே இண்டெக்ஸ் 5 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். நாம் கொடுக்குற இன்புட் வந்து 31ஓட அதிகமாக கொடுத்தோம்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மேக்ஸிமம் இண்டெக்ஸ் இஸ் 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா 31க்கு மேலே இருக்கிற டெசிமல் வேல்யூ வந்து அதோட பைனரி கோடு வந்து 6 டிஜிட்டில் இருக்கும். ஸோ 31க்கு கீழே இருக்கிற நம்பரை கொடுத்தீங்கன்னா அதோட பைனரி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். சேவ் பண்ணலாம். கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். binary.java. லொக்கேஷன் வந்து C:/JDK 1.3க்குள்ளே பின்னுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். சேவ். ஜே வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணங்காட்டி இந்த கேட்ச் பிளாக்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. m.getMessage கேப்ஸ் போடணும். எங்கேயாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ் வந்து கேப்ஸ். சேவ் எஸ் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கேயோ அங்கே போய் நிற்கும். ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம்டி வந்து ஓப்பன் ஆயிரும். ஜாவா binary.java கம்பைல் ஆயிருச்சு. ரன் பண்ணலாம். ஜாவா பைனரி என்டர் த டெசிமல் நம்பர். மைனஸில் கொடுத்தோம்னா இல்லீகல் ஆர்கியூமெண்ட் அந்த கேட்ச் பிளாக் வந்து ஒர்க் ஆகுது. அகைன் ரன் பண்ணி பாயிண்டில் கொடுத்தோம்னா given number should be integer number format exception அந்த catch block வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் 32ன்னு கொடுத்தோம்னா maximum index is 5 அப்படிங்கிற அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அந்த கேட்ச் பிளாக் வந்து ஒர்க் ஆகுது. கரெக்டாக ரன் பண்ணோம்னா 31க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க. பைனரி நம்பர் ஆஃப் 27 இஸ் 11011. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.